ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ். ஸோ 10th அல்ஜிப்ரா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா எக்ஸ், ஒய், ஜெட் அது மாதிரி ஆல்ஃபபெட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா 1, 2, 3 அப்படின்ற நம்பர்ஸ். சரியா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸை இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இப்போ படிக்கிறோம் இல்லையா, அதோடைய பேசிக் தான் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா 5x + 3 ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ் அப்படின்றது தான் வேரியபிள். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த XYZ அப்படின்ற மாதிரியான ஆல்ஃபபெட்ஸ் தான் நமக்கு வேரியபிளாக வரும். இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பரை தான் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். தனியாக ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இதுக்கு நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வேரியபிளுக்கு முன்னாடி வேரியபிள் கூட வந்திருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்றது தனியாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறது கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, கம்பைன் பண்ணுற இந்த ஆப்ரேஷன் இங்கே அடிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ரேஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா இது மாதிரியான ஃபார்மில் தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கிறது. இது 1 வேரியபிள் எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ 2 வேரியபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா XYன்ற 2 வேரியபிள். ஸோ எக்ஸ்ன்றது வேரியபிள், ஒய்ன்றது வேரியபிள். இப்போ இந்த 7 பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் தான் 7. 8 வந்து ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேயா? இப்போ இங்கே 3ன்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. இது கூட எந்த வேரியபிளும் இல்லை இல்லையா, அதனால் இது நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். இங்கே ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம். ஏன் இந்த லைக் அண்ட் அன்லைக் டேர்ம் நம்ம படிக்கிறோன்னா, நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போதெல்லாம் சிலருக்கு ஏன் இந்த 2 டேர்ம் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5x + 3 இருந்துச்சுனாலே சிலர் வந்து 8ன்னு போட்டுருவாங்க. இது தப்பு. எப்படி இங்கே ஒரு வேரியபிள் இருக்கும் போது அதை நம்ம ஆட் பண்ண முடியும்? நம்ம எப்போவுமே லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம படிக்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தேவைப்படும். ஸோ அதுக்காக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரியான தனித்தனியாக இருக்குது இல்லையா, 5x 7xyன்னு இதுதான் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது இல்லை, 1 2 3 இருந்தால் நம்பர், இங்கே வேரியபிளோடு இருக்குல்ல, ஸோ இது டேர்ம்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க டேர்ம்ஸில் இந்த 5x 11x லைக் டேர்ம்னு எழுதியிருக்கோம். ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, இங்கேயும் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே லைக் டேர்ம். அதே மாதிரி 3y and 7y ஆர் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இங்கே ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது, ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே xy வேரியபிள், xy வேரியபிள், இங்கே x² என்ற வேரியபிள், x² என்ற வேரியபிள். ஸோ வேரியபிள் எனக்கு சேமாக இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் லைக் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அன்லைக் டேர்ம் அப்படின்னா என்ன, எனக்கு வேரியபிள் வேறு வேறு இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே xy இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம லைக் டேர்ம் சொல்ல முடியாது இல்லை. ஸோ எதை லைக் டேர்ம் சொல்ல முடியாதோ அதை அன்லைக் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் அடிஷனோ சப்ராக்ஷனோ இந்த அன்லைக் டேர்முக்கு பண்ண முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த லைக் டேர்ம்ன்றது எதுவும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடிஷன் சப்ராக்ஷன் நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாக புரியும். ஓகேயா? ஸோ இதுதான் லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 1 வேரியபிள். ஸோ தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி நமக்கு லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும், அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11y + 5 5y + 6ன்ற 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக போடணும். என்னென்னா இந்த 11yக்கு நேராக தான் 5y போடணும். அதுக்கு மாற்றி இங்கே 6 இங்கே 5y போட்டுலாம் ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லைக் டேர்ம் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது, இங்கேயும் ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது. அப்போ மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். வேறு ஏதாவது வேரியபிளோ கான்ஸ்டன்ட்டோ இருந்துச்சுன்னா இது கூட நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் 11yக்கு நேராக 5yயும் 5க்கு நேராக 6ம் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16y + 11. இதுலேயுமே சிலர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா இங்கே y இருக்குது, இங்கே y இருக்கு இல்லையா. ஸோ
y அப்படின்னு போட்டுட்டு y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 2y இருக்கு அப்படின்றதுனால. அப்படி இல்லைன்னா y + yன்னு சொல்லிட்டு இங்கே அடிஷன் தானே பண்ணுறீங்க 2y போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே தப்பு. என்னன்னா இது ரெண்டுமே லைக் டேர்ம் 11yயும் 5yயும் லைக் டேர்ம் இல்லையா? இந்த y மட்டும் அப்படியே போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ 11 + 5 16. ஸோ 16y கிடைக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 + 6 11. ஓகேயா? ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும் இந்த அடிஷன். அதுக்கு அடுத்தது இது மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி 11y + 5 + 5y + 6 அப்படின்னு எழுதிட்டு லைக் டேர்ம்ஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11y இருக்கு இல்லையா? இந்த 5y அது பக்கத்தில் எடுத்து எழுதிடுறோம். இந்த 5 6 பக்கத்தில் எழுதுறோம். ஸோ எல்லாமே லைக் டேர்ம்லாம் ஒன்றா கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றா நம்ம கம்பைன் பண்ணி எழுதுறோம், ரீரைட் பண்ணி எழுதுறோம். ஓகேயா? ஸோ 11y + 5y 16y 5 + 6 11. ஸோ ரெண்டுத்துக்கான ஆன்சரும் சேம் தான். அது பண்ணுற அந்த விதம் அதுதான் மாற்றம். ஓகேயா? ஸோ அந்த மெத்தட் மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். எப்படி அடிஷன் பண்ணுமோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷன். ஸோ 5x + 3 from 10x + 8. நம்ம ஜென்ரலாக சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 3 from 8ன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? 8 - 3 = 5ன்னு எழுதுவோம். ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 10x + 8 - 5x + 3. ஓகேயா? ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ 8 - 3னா நம்ம இப்படியே மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு 5 அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே அப்படி போட முடியாதுல்ல, 2 டேர்ம் இருக்கு இல்லையா? அதனால் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இங்கே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இந்த சப்ராக்ஷன் சைன் போட்டு. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 10x - 5x இருக்குது. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? வேரியபிள் அப்படியே எழுதிடணும். 10 - 5 5. ஓகே. ஸோ இங்கே 8 - 3 5. ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணுறோம். நேராக போட்டு ஜென்ரலாக நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து டேர்ம்ஸ் வந்து ரீரைட் பண்ணி பண்ணுற மெத்தடில் பார்க்கலாமா? அப்போ 10x + 8 - 5x + 3ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் இந்த டேர்ம்குள்ளேயும் போகும், இந்த டேர்ம்குள்ளேயும் போகும். ஸோ -5x - 3ன்னு வரும். இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? இந்த ப்ராக்கெட் இந்த மைனஸ் இந்த 2 டேர்முக்குமே காமனாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீரைட் பண்ணுறோம். லைக் டேர்ம்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணால் 10x - 5x + 8 - 3. ஸோ சால்வ் பண்ணால் 10x - 5x 5x 8 - 3 5. ஓகே. ஸோ இதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் 3 வேரியபிள்னு எத்தனை வேரியபிள் கொடுத்தாலும் இதே தான் பண்ணணும் நம்ம. நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. லாஸ்ட்டில் இப்போ வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈக்குவேஷன் தான் பார்ப்பீங்க. ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு என்ன அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா 2 எக்ஸ்பிரஷன் எப்போ நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோமோ அதை தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னது? எனக்கு வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து ஆப்ரேஷனோட கம்பைன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். இப்போது 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் பண்ணியிருந்தா அதான் இம்பார்ட்டன்ட். இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது பாருங்கள். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்காது. ஓகேயா? ஸோ ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து வெறும் கான்ஸ்டன்ட் 4 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் வேரியபிள் இருக்குது, இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஒய் வேரியபிளோடு இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ஈக்குவல் டு சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி இருக்கிறத தான் நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே. 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவல் டு சைன் போட்டு நம்ம எழுதியிருந்தோம்னா தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆட் அண்ட் சப்ராக்ட். இப்போது நான் வந்து 1 வேரியபிளில் உங்களுக்கு ஆட் சப் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து 2 வேரியபிள் ஆட் பண்ணுறது இருக்குது, 3 வேரியபிளில் சப்ராக்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ இது உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக எத்தனை வேரியபிள் கொடுத்தாலும் பண்ண முடியும். ஸோ அந்த வேரியபிளுக்கு நேராக அந்த வேரியபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும், அவ்வளோதான். ஓகே. பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.